ஆசீர்வாத கூட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இங்கே குடும்பமாக எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? கையை தூக்கணும் பார்ப்போம். 1 2 3 4 5 பேர் குடும்பமாக வந்திருக்கிறோம். மிச்ச பேருடைய குடும்பத்தார் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் ஏன் வர முடியல, எதனால, எந்த காரணத்தினால அவர்கள் வர முடியாதபடி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆராய வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவது முன்பதாக ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம ஆண்டவரோடு கூட பேசுவோம். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்ல போறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகுது. சாமுவேலை பார்த்து ஆண்டவர் கூப்பிடுறார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடும்போது அந்த சாமுவேல் என்ன பண்றான்? நான் ஊழியக்காரனா கூப்பிடுறானான்னு சொல்லி என்ன பண்றான்? நீங்க சொல்லாண்டவர், எங்க குடும்பத்தை குறித்து நீங்க சொல்லுங்கப்பா, என் சூழ்நிலையை குறித்து நீங்க சொல்லுங்கப்பா, நான் கேட்டதன்படி நடக்க ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, என்னோடு கூட நீங்க சொல்றத கேட்க நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கமே எனது பாசமே, எனது ஆசையே சும்மா, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே தெய்வம், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடக்க வேண்டுமே. நடத்த வேண்டுமே. சம்பமே, அக்னி சம்பமே, தெய்வமே, துணையாளரே. சம்பமே, அக்னி சம்பமே, தெய்வமே, துணையாளரே. சம்பமே, அக்னி சம்பமே, தெய்வமே,